அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. 2018-19க்கான குரு பெயர்ச்சி பலன்கள் கடக ராசி நேயர்களுக்கு. உங்கள் ராசிக்கு 9, 11 1ஆம் வீடாக குரு பகவான் பார்க்கிறார். பொதுவாக குரு பகவான் அவர் இருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9 வீடுகளை பார்ப்பார். உங்கள் அமைப்பின்படி 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடமும் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடமும் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய முதல் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானத்தில் தாயார் உடல்நிலை நன்றாக இருக்கும். வீடு வாகனங்கள் போன்ற செல்வம் சேர்த்தல் போன்ற நல்ல காரியங்கள் எல்லாமே இந்த வருடம் மிகவும் சுலபமாக அமையும். அடுத்தது 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். இதை திரிகோணம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல முடிவுகளாக நீங்கள் எடுப்பீங்க. தொழில் நன்றாக அமையும். அனைவரிடம் எளிதில் பழகக்கூடியவர்களாக இந்த வருடம் நீங்கள் மாறுவீங்க. உங்கள் கீழே உள்ளவர்கள் நன்றாக பணிபுரிவார்கள். நீங்கள் ஒரு லீடராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க. குரு பகவான் 5ஆம் வீட்டை பார்ப்பதால் வேலை செய்யும் இடத்தில் அதிர்ஷ்டம் அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் அமையும். தடங்கல்கள் அனைத்துமே தீரும். திருமண வயதில் உள்ள ஆண் பெண் அனைவருக்கும் இந்த வருடம் திருமணம் மகிழ்ச்சியாக நடக்கும். கோயில் வழிபாடுகள் அதிகம் செல்வீர்கள். தாயிடம் அதிக அன்பு இருக்கும். தந்தையின் உடல்நலம் சீராகும். மூத்த சகோதரர்கள் மீது அன்பு அதிகமாகும். கருத்து வேறுபாடுகள் குறையும். தகப்பனாருடைய பூர்வீக புண்ணியம் நன்றாக அமையும். குரு பகவான் தன் வீட்டை தானே பார்க்கும் பொழுது நன்றாக அமைத்து கொடுப்பார். ஒரு விதமான அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். பதவி உயர்வு ஏற்படும். நெடு தூரங்கள் நீங்கள் பயணம் செல்லுமாறு அமையும். அந்த பயணத்தின் மூலம் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். இந்த வருட குரு பெயர்ச்சி கடகராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது. கடகராசிக்காரர்கள் எதிலும் சிறப்பாக செயல்படுவார்கள். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய நன்மைகளும் கொடுக்க போகிறது. இந்த வருடம் மிகப்பெரிய சாதனைகள் புரியும் வருடமாக இந்த வருடம் கடகராசி நேயர்களுக்கு அமைகிறது. கடகராசியின் ஜென்ம நட்சத்திரமான புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சக்தி வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.